சார் வாட்ஸ் கோயிங் ஆன் வித்யா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? சார் நான் எவ்வளோ நாள் தான் சார் வெயிட் பண்ணுறது? ஐசிடி ப்ராஜெக்டோட ஃப்ளாப்பில் அவன் இன்னும் தான் செஞ்சுட்டு இருக்கா. டெய்லி கேட்டாலும் நாளைக்கு தரேன் ரீசன் சொல்லிட்டே இருக்கா. கிளைண்ட் ஏன்ட்டு கத்துறாங்க சார், எப்போ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறீங்கன்னு. அதுக்கு இப்படி தான் எல்லாரும் முன்னாடி சவுண்ட் பண்ணுவீங்களா? நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? சார் இன்னைக்கு அவள் சலிச்சிட்டு சொன்னா சார், அதான் எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. நான் என்னமோ அவகிட்ட கடன் கேட்ட மாதிரி சலிச்சிட்டு சொல்கிறா. அவள் டைமில் ரொம்ப அவுட்டாக இருக்கா சார், அவள் வேலை விட்டு தூக்குங்க. ஷீ இஸ் அ குட் டிசைனர் வித்யா. நான் ஃபயர் பண்ணுறதா இருந்தால் உங்களை தான் ஃபயர் பண்ணணும். இவ்வளோ இன்டீசனாக பிஹேவ் பண்ணுறீங்க, இது என்ன பசாரா? சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் தரேன். இதுக்கு மேலே இப்படி நடந்துச்சு எனக்கு வேறு வழி தெரில, நான் உங்களை ஃபயர் பண்ணிவிடுவேன். சார் அவள் இரஸ்பான்சிபிளாக இருந்ததுக்கு என்ன எதுக்கு சார் வேலை விட்டு தூக்குறீங்க? இதில் என்ன சார் நியாயம்? ஆனால் அவள் இப்படி எல்லாரும் முன்னாடி சவுண்ட் பண்ணலையே, நீங்கள் தானே இப்படி நடந்துக்கிட்டீங்க. நான் இந்த ரூமில் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்கள்? ஸ்டாஃப்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இந்த ஆஃபீஸில் யாரும் இப்படி நடந்துக்கிட்டது இல்லை வித்யா. நீங்கள் இப்போ தான் இப்படி. ரஞ்சினி போனதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது நீங்கள் இப்படி இல்லை வித்யா. அவ்வளோ ஒபீடியண்ட்டாக காமாக இருந்தீங்க. இப்போது டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கீங்க. சாரி சார். பாருங்கள், அந்த சாரி கூட எப்படி சொல்கிறீங்கன்னு. உங்கள் பிரச்சனை என்னன்னா உங்கள் மிஸ்டேக் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. இதுக்கப்புறம் இப்படி நடக்காமல் பார்த்துங்க. போங்க.